ஃபஸ்ட்டு இந்த சிக்கன் ஊற வைக்கிறதுக்குங்க நான் இங்கே ஒரு 50 கிராம் பூண்டு, 25 கிராம் இஞ்சி, ஒரு 6லேருந்து 7 பச்சை மிளகா, சின்னதாக இருந்தால் ஒரு 7லேருந்து 8 போட்டுக்குங்க, பெருசாக இருந்தால் 6 போதும், 2 ஸ்பூன் சோம்பு. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்குங்க. ரொம்ப நைஸாக வேண்டாங்க, கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க. அடுத்ததாக நான் 2 கிலோ சிக்கன் எடுத்துருக்குறேங்க. நான் வந்து தொடப்பகுதி எடுத்துருக்கிறேன். தொடப்பகுதி இல்லைன்னா மார்பு பகுதிங்க, அது வந்து பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். 2 கிலோ, டோட்டலாக 2 கிலோ, நீங்கள் எது எடுத்தாலும் சரி. 2 கிலோ சிக்கன் நான் வந்து கழுவி சுத்தம் பண்ணி இங்கே எடுத்துருக்குறேங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், சோம்பு பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கிங்க. நான் திரும்ப சொல்கிறேங்க, 50 கிராம் அளவுக்கு பூண்டு, 25 கிராம் இஞ்சி, ஒரு 6லேருந்து 7 பச்சை மிளகா, 2 ஸ்பூன் சோம்புங்க. இதை மட்டும் கரகரப்பாக அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிங்க, கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த சிக்கனை வந்து நம்ம 2 மணி நேரம் ஊற வைக்க போகிறோங்க, தயிரெல்லாம் கலந்து. இப்போ எனக்கு வந்து இந்த பிளேட் பத்தாதனால இதனால் ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிக்கிங்க. இப்போ ஒரு 100 மில்லி அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் எடுத்துக்குங்க. 100 மில்லி தயிர் எடுத்து இதை வந்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ சிக்கனில் எல்லா பகுதியிலையுமே இந்த மசாலா வந்து கோட்டாகிற மாதிரி நல்லா கையால் கலந்து விடுங்க. இதை வந்து 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்குங்க. ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம், வெளியவே வச்சு ஊற வைங்க. நான் வந்து இங்கே 2 கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்துருக்குறேங்க. நீங்கள் சீரக சம்பா இல்லைன்னா பாஸ்மதி அரிசி, இந்த 2லேயுமே செய்யலாம். நான் வந்து 2 கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கிறேன். இதை வந்து தலை தட்டி அளந்து எடுத்துக்குங்க. அப்போ தான் நம்ம தண்ணி விடும்போதெல்லாம் கரெக்டாக இருக்குங்க. நான் வந்து தலை தட்டி இந்த 2 கிலோ அரிசியை அளந்து எடுத்துருக்கிறேன். இதை வந்து 2 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக தண்ணி விட்டு ஒரு 1 ஹவர் இதை வந்து ஊற வச்சுருங்க. 1 ஹவர் போதுங்க. அடுத்ததான் நான் இந்த பிரியாணி முழுக்க தேங்காய் பாலில் தான் செய்ய போகிறேங்க. அதனால் நான் 2 பெரிய சைஸ் தேங்காய் எடுத்துருக்கிறேன். தேங்காயை திருவி வெதுவெதுப்பான தண்ணி விட்டு நல்லா அரைச்சி கெட்டியான பால் ஃபஸ்ட்டு எடுத்துக்குங்க. திரும்ப அந்த தேங்காய் கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி மறுபடியும் பிழிஞ்சு பால் எடுத்துக்குங்க. அந்த அளவுக்கு உங்களால் எந்த அளவுக்கு தேங்காய் பால் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்குங்க. அடுத்ததாக இப்போ பிரியாணி தாளிக்க ஆரம்பிக்கலாங்க. இப்போ நான் வந்து ஒரு அடிகனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அது ஹீட் ஆனதுக்கப்புறம் 250 ml 250 ml நான் கடலெண்ணெய் இங்கே ஆட் பண்ணுறேங்க. இப்போ இது கூட 150 ml அளவுக்கு 150 மில்லி தேங்காய் நான் ஆட் பண்ணுறேங்க. இப்போ தேங்காய் கடலெண்ணெய் நான் 2 கலந்து ஆட் பண்ணியிருக்கிறேங்க, பார்த்தாலே தெரியும். இப்போ இந்த எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 பிரியாணி இலை, 3 அன்னாச்சி பூ, 2 மராத்தி மொக்கு, 2 ஜாதி பத்திரி, 4 லவங்கம், 4 ஏலக்காய், 2 பெரிய பீஸ் பட்டை நான் ஆட் பண்ணுறேங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பொரியட்டுங்க. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கிங்க. இந்த பிரியாணிக்கு தாளிப்புங்கிறது இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் தாங்க. தான் நான் இங்கே 6 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கிறேங்க. இந்த நறுக்கிற பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிங்க. இதை வந்து நல்லா செவந்து வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்து பாதி பொன்னிறமாக வணங்கினதுமே, அதாவது இந்த அளவுக்கு ஒரு கலர் சேஞ்ச் ஆனதுமே நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஆட் பண்ணுறேங்க. புதினா சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுறேங்க. இதனோட அளவுன்னு பார்த்தா 150 கிராம் அளவுக்கு பூண்டு, 75 கிராம் அளவுக்கு இஞ்சி, இது 2யுமே தோல் சீவி நல்லா சுத்தம் பண்ணி கழுவி கட் பண்ணிக்கிங்க. இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா விழுதாக அரைச்சிக்குங்க. நான் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி இதனோட பச்சை வாசனை போக இதை நல்லா வதக்கி விடுங்க. அடுத்ததாக நான் வந்து 2 பெரிய சைஸ் தக்காளியை மிக்சியில் போட்டு அடித்து தக்காளி விழுதாக இதில் ஆட் பண்ணிக்கிங்க. இதை வந்து நல்லா பச்சை வாசனை போக வதக்கி விடுங்க. அடுத்ததாக நான் இங்கே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேங்க. நான் நார்மல் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். நீங்கள் விருப்பப்பட்ட காஷ்மீர் மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. அது காரம் கம்மியாக இருக்கிறதுனால 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. அடுத்ததான் நான் வீட்டிலையே அரைச்ச பிரியாணி மசாலா தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இங்கே ஆட் பண்ணியிருக்கிறேங்க. நான் ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த பிரியாணி மசாலா தூள்
எப்படி செய்கிறதுன்னு நான் போஸ்ட் போட்டிருக்கிறேங்க. பார்க்காதவங்க பாருங்கள். இதுதான் நான் இங்கே ஊற வச்சுருக்கிற சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேங்க. சிக்கன் ஆட் பண்ணி இந்த மசாலா கூட நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதை வந்து ஒரு 10 நிமிஷம் ஒரு தட்டு வச்சு மூடி இதை நல்லா வேக விடுங்க. அப்பப்போ திறந்து நல்லா கலந்து விடுங்க. 10 நிமிஷம் சிக்கன் வெந்தால் போதுங்க. இப்போ ஊற வச்சுருக்கிற அரிசியை தண்ணி வடிகட்டிட்டு இதில் ஆட் பண்ணிக்கிங்க. நான் வந்து 2 கிலோ சீரக சம்பா அரிசிக்கு 1 லெமன் எடுத்துருக்குறேங்க. லெமன் வந்து கொட்டையெல்லாம் எடுத்துட்டு அந்த லெமன் சாறு மட்டும் பிழிஞ்சு விடுங்க. அடுத்ததான் நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விடுறேங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு அரிசியை வந்து கிளறும்போது அரிசி வந்து உடையாமல் மெதுவாக கலந்து விடுங்க. வேகமாக கிளற வேண்டாம். இப்போ இந்த மசாலா கூட அரிசி வந்து சேர்ந்து ஒரு 2லிருந்து 3 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. இதான் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கிங்க. 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தேங்காய் பாலுங்க. நீங்கள் எத்தனை கப் அரிசியோ அந்த அளவுக்கு தேங்காய் பால் அளந்து எடுத்துக்குங்க. தேங்காய் பால் தாங்க இந்த பிரியாணிக்கே வந்து தனி டேஸ்ட்டுங்க. சப்போஸ் உங்களுக்கு தேங்காய் பால் பத்தலை அப்படின்னா தேங்காய் பால் கூட நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ 1 கப் அரிசிக்கு 2 கப் வீதம் தேங்காய் பால் அளந்து எடுத்துக்குங்க. அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிங்க. நான் ஆல்ரெடி சிக்கன் ஊற வைக்கிறதுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. அதனால் கவனமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிங்க. சால்ட் ஆட் பண்ணி இதை வந்து மெதுவாக கலந்து விடுங்க. அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷம் இதை கொதிக்க விடுங்க. பிரியாணியை பொறுத்த வரைக்கும் அரிசி ஆட் பண்ணினதுக்கப்புறம் அடிக்கடி கிளறிட்டே இருக்கக்கூடாதுங்க. அப்போ உங்களுக்கு அந்த அரிசி வந்து உடையறக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் மெதுவாக கலந்து விடுங்க. அரிசி ஆட் பண்ணினதுக்கப்புறம் மெதுவாக கலந்து விடுங்க. ஒரு தட்டு வச்சு மூடி ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் கழித்து மெதுவாக கலந்து விடுங்க. திரும்ப 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்லேயும் செகண்ட் 2 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சுருக்குறாங்க. இப்போ டோட்டலாக 7 மினிட்ஸ் ஆயிருக்குது. ஓரளவுக்கு நம்மளுக்கு தேங்காய் பால் சுண்டி வந்திருக்குது. சாதமும் 70% வெந்திருக்குதுங்க. இந்த ஸ்டேஜ் வந்து தம் போடுறதுக்கு கரெக்டான இதுங்க. இப்போ நான் வந்து 2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணுறேன். கூட வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்குங்க. இப்போ நம்ம வந்து மூடி வச்சு தம் போடலாங்க. இப்போ நம்ம தம் போடுறதுக்கு ரெடிங்க. 15 நிமிஷம் நம்ம இதை தம் போட போகிறோம். ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் கீழே வந்து அடுப்பை ஃபுல்லாக ஸ்லோவில் வச்சுருங்க. 5 நிமிஷம் கழித்து கீழே வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. மேலே வந்து ஃபஸ்ட்டு அந்த 5 நிமிஷம் கீழே அடுப்பு ஸ்லோவாக இருக்கும்போது மேலே வந்து அந்த நெருப்புக்கு அங்கே ஊதி விடுங்க. நெருப்பு வந்து கொஞ்சம் எரியணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த கனல் வந்து நல்லா எரியணுங்க. அப்போ தான் வந்து பிரியாணி வந்து கரெக்டான பதத்தில் இருக்கும். அதே சமயம் டேஸ்ட்டு வந்து அந்த தம் பிரியாணிக்கு உண்டான டேஸ்ட் இருக்குங்க. டோட்டலாக 15 நிமிஷம் போதும். ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் கீழே வந்து அடுப்பு ரொம்ப ஸ்லோவுங்க. ரொம்ப ஸ்லோவில் வைங்க. மேலே வந்து இந்த மாதிரி நெருப்புக்கு அங்கே வந்து எரிஞ்சு, அதாவது நெருப்பு வரணுங்க. அந்த அளவுக்கு இருக்கணும் ஃபஸ்ட்டு 5 நிமிஷம். அதுக்கு அடுத்தது நீங்கள் 5 நிமிஷம் கழித்து கீழே டோட்டலாக நீங்கள் தீயை அணைச்சிருங்க. மேலே மட்டும் இந்த அனல் மட்டும் போதும். அங்கே 15 நிமிஷம் கழித்து அந்த அனலெல்லாம் எடுத்துட்டு அந்த சாம்பலை வந்து நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. இல்லைன்னா இந்த விளிம்புலலாம் அந்த சாம்பல் இருந்தால் நீங்கள் தட்டு ஓப்பன் பண்ணும்போது சாதத்தில் உள்ள அந்த சாம்பல் விழுந்துருங்க. அதனால் அதை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தட்டை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ சாதம் உடையாமல் மெதுவாக கலந்து விடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சிக்கன் தேங்காய் பால் தம் பிரியாணி ரெடிங்க. இந்த பிரியாணி வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தேங்காய் பாலில் தான் செஞ்சுருக்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்த சிக்கன் ஊற வைக்கிற மெத்தட் ஆகட்டும், இந்த சிக்கனை நீங்கள் சாப்பிடும்போது உள்ளேயும் கூட நம்மளுக்கு வந்து அந்த மசாலா நல்லா கோட்டாகி நல்லா ஜூஸியாக ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருந்ததுன்னு
உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.